விக்ரம் வந்து எல்லா முன்னாடியும் அவங்க மாமா செஞ்ச எல்லா விஷயத்தையுமே வந்து சொல்லி வந்து அடிக்கிறாரு. அதெல்லாம் பார்த்துட்டு வந்து கெஜா வந்து மாமாவ ஏன்டா அடிக்கிற? வேணாடா சொன்னா கேளு. அக்காவுக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனையாயிடும் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்ட்டா வந்து என்ன பண்றாரு, இதுக்கெல்லாம் எந்த வந்து ப்ரூஃப்மே கிடையாது. இவன் பொய் சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம பார்த்து கைலேஷ் வந்து சொல்லிட்டு இருக்காரு. அத நான் புரிய வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா, நேரா வந்து வந்துடுறாங்க. நம்ம வந்து வேதா என்ன பண்றாங்க, அவங்கள கூட்டிட்டு வந்து நிரூபிக்கிறாங்க. அவங்களும் வந்து எல்லா உண்மையும் சொல்றாங்க. இந்த மாரி வந்து இவர் தான் பணம் கொடுத்து என்ன பொய் சொல்றாரு. அதே மாரி வேதா மேடம் மேல வந்து புகார் சொல்ல சொன்னாரு. அவங்க எந்த தப்புமே செய்யல. இவர் தான் என்ன இவ்வளவும் பண்ணி வச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உண்மையும் அந்த லேடி வந்து சொல்லிடுறாங்க. அது கேட்டு எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. பாத்தியாம்மா எவ்வளோ பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு கடைசியில வேதா மேல தான் எல்லா தப்புன்னு சொல்லிட்டு திருப்பி விட்டு எல்லாருமே வந்து இந்த மாதிரி நம்ப வச்சுட்டாரு. இவ்வளோ நாள் வேதா வந்து நம்ம எல்லாரும் தப்பா நினச்சிட்டோம். இப்போ புரியுதாம்மா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் வந்து அவரை போட்டு அடிச்சிருக்காரு. வேணாடா சொன்னா கேளுடா அடிக்காதடான்னு எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் விக்ரம் தொடர்ந்து அடிச்சிட்டு இருக்காரு. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு வேளை அக்காவுக்கு தெரிஞ்ச பெரிய பிரச்சனை ஆயிடும்டா, அவள் வந்து வாயு வேறுமா இருக்காடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே கரெக்டாக அங்கே வந்துடுறாங்க. நந்தினி பார்த்துட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. ஏன்டா என் புருஷனை அடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு செமையாக வந்து கோவப்படுறாங்க. அப்போ வந்து இது நடந்த விஷயத்துக்கு எல்லாத்தையுமே வந்து விக்ரம் சொல்கிறாரு. அதை நம்ம மறுக்கிறாங்க. அடுத்து வந்து போலீஸ் வந்து வராங்க. போலீஸை பார்த்து எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே வந்து அந்த பொண்ணு வந்து போலீஸை கூட்டிகிட்டு வராங்க. இந்த மாதிரி என்கிட்ட வந்து ரொம்ப மோசமாக நடந்துக்க பார்த்தாரு சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து சொல்கிறாங்க. அதை கேட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. என் ஆஃபீஸ் ஸ்டாஃப் மேலே கை வச்சு வந்து பார்த்தாரு, ரொம்ப தப்பாக நடக்க பார்த்தாரு. அதுக்கு எல்லாத்துக்கும் நான் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு. நம்ப மாட்டேன் நந்தினி பயங்கரமாக கத்துறாங்க. இவ போய் சொல்கிறா, எல்லாமே வந்து இந்த வேதாவோட பிளான் தான் அப்படிங்கிற. அப்போ வேதாவோட பிளானா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை காட்டுறாங்க. எல்லார் முன்னாடியுமே அந்த வீடியோவில் வந்து இந்த மாதிரி ரொம்ப மோசமாக வந்து இவர் பிஹேவ் பண்ணியிருக்காரு. அதை எல்லாத்தையும் பார்த்து எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. மாப்பிள்ளை இவ்வளோ கேவலமானவரா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விக்ரமோட அம்மா அப்பா 2 பேருமே மனசு கஷ்டப்படுறாங்க. நந்தினிக்கு ஒன்றுமே புரியல. பார்த்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் போலீஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, கைலேஷ் வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஒரு பொண்ணுக்கிட்ட இவ்வளோ மோசமாக வந்து பிஹேவ் பண்ணதுக்காக உங்களை அரெஸ்ட் பண்ணுறோம். அது மட்டும் கிடையாது, உங்கள் மேலே வந்து நிறைய வந்து புகார்கள் எங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை கேட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. இந்த மாதிரி வந்து வெளிநாட்டில் நிறைய பண மோசடி இவர் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே எல்லாருக்கும் ஒன்றும் புரியல. என்ன சொல்கிறீங்க? ஆமாங்க, நிறைய கேஸ் இவர் மேலே இருக்க, நிறைய பண மோசடி வந்து வழக்கில் வந்து சம்மந்தப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாமே கேட்க நந்தினிக்கு மயக்கமே வந்துடுது. எல்லாருமே நந்தினி பார்க்குறாங்க. என்னாச்சுன்னு சொல்லிட்டு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது கைலாஷ் வந்து கூட்டிகிட்டு போய் பார்க்குறாங்க. அப்போ வந்து வேதா கிட்ட விக்ரம் சொல்கிறாரு, இவனுக்கு வந்து தேவையான தண்டனைலாம் கொடுத்தாச்சு. ஆனால் உன்கிட்ட தப்பான எடுத்துக்க முயற்சி பண்ணால, அதுக்கு நீ ஒன்றும் பண்ணல. ஆல்ரெடி நான் ஒரு அறை கொடுத்துட்டேன், அதை கூட விட மாட்டேன். எங்கள் முன்னாடி எல்லாம் முன்னாடி நீ அடிக்கணும் இவனை அப்படின்னு சொன்னோன்னே வேதா பலார்னு ஒரு அறை விடுறாங்க. அப்படியே வந்து நந்தினி பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க. எல்லாரும் பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து வந்து போலீஸ் வந்து அவரை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கே வந்து வேதா கிட்ட வந்து விக்ரமோட அம்மா அப்பா வந்து மன்னிப்பு கேட்குறாங்க. ஆனால் நந்தினி மட்டும் அழுதுகிட்டே இருக்காங்க. இதோட முடியுது.